அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த நபரை பார்த்து நீங்க பேசுங்க. ஆண்டவர் பெரியவரா, ஆண்டவர் பெரியவரா, உன்னை பற்றி நான் பெருசா பேச மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். சோ நம்பர் 2, உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வளர்த்த வேண்டுமானால் நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா உங்க வார்த்தையில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வேதத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள், யோபுவை பார்ப்பீர்கள். ஆனால் யோபுனுடைய வாயிலிருந்து என்ன சொன்னான் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபுவை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் எதுல ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையில அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான். அந்த வார்த்தையில அவன் தவறவே இல்லை. அந்த வார்த்தையே அவனை பார்த்தீங்க அப்படின்னா வாழ வச்சிச்சு. 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்க வார்த்தை உங்களுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நைட்டிங்கேல் அம்மையார், அந்த அவங்களுடைய சாப்டரை நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட புத்தகத்தில் கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு டைம் யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தில் இருக்கிற அநேக வீரர்கள் அப்படியே பட்டயத்தினால விழுந்து கொண்டிருந்தார்கள், நோயினால விழுந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அந்த நோயை எதிர்த்து நிற்க முடியல. அந்த நோயை அவர்களுக்கு சுகமாக்குறதுக்காக மருந்து எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. அங்கிருந்து வரதுக்குள்ள ஒவ்வொரு வீரர்களும் இறந்து கொண்டே போகிறார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீரர்களும் இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில ஒரு லைட் எடுத்து, அதான் நம்ம அவர்களை அடைமொழியாய் சொல்வார்கள் கை விளக்கு ஏந்திய காரியம் அப்படிவாங்கல்ல, தன்னுடைய கையில விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுடைய தலைமாட்டிலும் போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த தலைவனிடத்துல சொல்லுவாங்களாமா, டேய் நீ யாரு? நீ பெரிய யுத்த வீரன், இந்த வியாதி ஒண்ணும் பண்ணாது, நீ எழும்பி நிற்ப, நீ கற்பனை பண்ணிப்பாரு, நீ ஒரு யுத்த வீரனா நிக்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை வீழ்த்துற, நீ நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கொண்டு வர போற அப்படின்னு ஒவ்வொரு பெட்லையும் போய் பேசி 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 அந்த மருந்து வர்றதற்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்றத அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்க வார்த்தை நிறைய வீரர்களுக்கு மருந்து இல்லை, அவங்க வார்த்தை மருந்தா மாறிடுச்சு. நான் நம்புறேன், உங்க வீட்டுல சோர்ந்து போய் இருக்கிறவங்க, உங்க வீட்டுல உடஞ்சு போய் கிடக்கிறவங்க, தைரியமே இல்லாம இருக்கிறவங்க இடத்துல பார்த்து நீங்க நிறைய பேர் எதில் அவங்களை தைரியப்படுத்தணும்னா வார்த்தைகளை பேசுங்க, வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தைகளால நீங்கள் அவரை தைரியப்படுத்த ஆரம்பிங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா.